புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் கவிதா ராமு IAS அவர்கள் கடந்த 8ஆம் தேதி புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு நலத்திட்ட உதவிகளை செய்ய வந்திருந்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு கிறிஸ்தவ மதம் சார்ந்த அறியப்படாத கிறிஸ்தவம் என்ற நூலினை பரிசாக வழங்கினார். இந்நிகழ்வின் புகைப்படத்தை தனது முகநூல் பக்கத்தில் பகிர்ந்த மாவட்ட ஆட்சியர் கவிதா ராமுவிற்கு பாஜக உள்ளிட்டோர் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் அவர் பதிவை நீக்கம் செய்தார். இந்நிலையில் புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியரின் அலுவலகத்தில் புதுக்கோட்டை மாவட்ட பாஜக பொதுச் செயலாளர் முரளி மற்றும் விஜயகுமார் தலைமையில் பாஜகவினர் கண்ணதாசன் எழுதிய அர்த்தமுள்ள இந்து மதம் என்ற நூலை மாவட்ட ஆட்சியர் கவிதா ராமுவுக்கு வழங்கி சென்றனர். கிறிஸ்தவ மதத்தை சேராத ஒரு மாவட்ட ஆட்சியர் கிறிஸ்தவம் சார்ந்த ஒரு நூலை முதலமைச்சருக்கு வழங்கிய செயல் ஒரு பக்கம் பாராட்டை பெற்றிருந்தாலும் இன்னொரு பக்கம் வன்மமான முறையில் பல எதிர்ப்புகளையும் கிளப்பியுள்ளது. இதற்கு கிறிஸ்தவ முன்னணி இயக்கத்தின் தலைவர் வழக்கறிஞர் சரவணன் அவர்கள் கடுமையான கண்டனத்தையும் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ஒரு மாவட்ட ஆட்சியர் அவர்கள் நம்முடைய தமிழக மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு அறியப்படாத கிறிஸ்தவம் என்று சொல்லக்கூடிய ஒரு நூலை பரிசாக கொடுத்திருக்கிறார்கள். இதை பொறுத்துக் கொள்ள முடியாத சங்கிகள் இந்த மாவட்ட ஆட்சியர் ஒருதலை பட்சமாக செயல்படுகிறார், ஒரு மதத்தை வைத்து இவர்கள் அரசியல் செய்கிறார்கள் என்று சொல்லி பல கருத்துகள் வெளிவந்து கொண்டே இருக்கிறது. சரி, இப்பொழுது இவர்கள் கொடுத்தது தவறு என்று சொன்னால் இந்த மாவட்ட ஆட்சியர் தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு அறியப்படாத கிறிஸ்தவம் என்று கொடுக்கப்பட்ட இந்த புத்தகம் தவறு என்று சொன்னால் எல்லா அரசு அலுவலகங்களிலும் ஒரு குறிப்பிட்ட மதத்தினுடைய புகைப்படங்களை வைப்பது சரியா? இது எந்த விதத்தில் நியாயம்? இதை கேட்பதற்கோ இதை சொன்னால் எடுப்பதற்கோ யாருக்கும் எந்த விதமான நோக்கமோ சிந்தனைகள் கிடையாது. ஒரு அரசாங்க அதிகாரியோ இல்ல அரசியல் தலைவர்களோ மக்கள் பிரதிநிதியோ அவர்கள் எந்த மதம் என்பதை மற்றவர்கள் வெளிப்படுத்த கூடாது. அப்படி இருக்கிற பட்சத்தில் எல்லா அரசு அலுவலகங்களும் சரி, குறிப்பாக காவல்துறையிலே காவல் நிலையத்திலேயே சரி, இல்ல அரசு பொது மருத்துவமனையிலும் சரி, எல்லா ஒரே ஒரு மதத்தினுடைய புகைப்படத்தை வைத்துக் கொண்டு நீங்கள் இப்படி ஒருதலைபட்சமாக செயல்பட்டு கொண்டு இருப்பது எந்த விதத்தில் நியாயம்? இதெல்லாம் உங்களுக்கு சரி என்று சொன்னால் நாங்கள் கொடுத்த அந்த அறியப்படாத கிறிஸ்தவன் சொல்லக்கூடிய புத்தகம் சரிதான். அது தவறு என்று சொன்னால் நீங்கள் செய்வதும் தவறுதான். இந்தியா இதோ இந்துக்களுடைய நாடு என்று சொல்லி ஒரு சில கீழ்த்தரமாய் பேசிக் கொண்டிருக்கிற அரசியல் தலைவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்தியா இந்துக்கள் நாடு அல்ல, இந்தியர்கள் நாடு என்பதை நீங்கள் புரிந்து அறிந்து இந்த 6 அறிவிலே சிந்தித்துக் கொள்ளுங்கள். இந்தியாவை வெள்ளைக்காரன் ஆளும் பொழுது கிறிஸ்தவ நாடாய் மாற்றவில்லை. இந்தியாவை இஸ்லாம் மதத்தை சேர்ந்தவர்கள் ஆளும் பொழுது இந்தியாவை இஸ்லாம் நாடாய் மாற்றவில்லை. இன்றைக்கு நீங்கள் சங்கிகள் ஆளும் பொழுது மட்டும் ஏன் இப்படி வன்ம புத்தியோடு செய்து கொண்டு இருக்கிறீர்கள்? மனம் திரும்புங்கள்.